என்னத்தா தலையாட்டுறீங்களா? தலையாட்டி பொம்மையா? நானா வணக்கம் சொல்கிறேன். ஓகே. என்ன தாத்தா? ஓ, என்னை பார்த்து ஓகே ஒரு என்னை பார்த்து ஒரு நாய் கொலைச்சிச்சு. நான் இங்கே இருக்கிறது அதுக்கு இடைஞ்சலாக இருக்குமோன்னு நான் அந்த இடத்த விட்டுட்டு தூரமாக வந்துருக்குறேன். இந்த உலகத்தில் ஏறக்குறைய ஒரு 6-7 பில்லியன் ஜனத்தொகை இருக்கிறாங்க நினைக்கிறேன். இவங்களுக்கு எத்தனை அப்பா அம்மா இருப்பாங்க? இவ்வளோ பேர், இவ்வளோ குழந்தைங்க இருக்காங்களே அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு அப்பா, ஒரே ஒரு அம்மா. ஆதாம் ஏவாள். அப்பா பார்ப்பார், நமக்கு நம்ம அப்பா அம்மா பேர் தெரியும், கொஞ்சம் அவங்க அப்பாவும் அம்மா பேரும் கொஞ்சம் தெரியும். அப்புறம் அண்ணாண்ட அவங்க அப்பா அம்மா பேர் தெரில. ஆனால் சிலர் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மா பேர் ரொம்ப பேருக்கு தெரியாது. ஏன்னா அவங்க அப்பா அம்மா பேர் யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது இத்தனை பில்லியன் ஜனங்களுக்கு முன்னால் இருந்த ஒரே ஒரு அப்பா அம்மா பேர் நம்மளுக்கு தெரிஞ்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க அப்பா அம்மா பேர் ஆடாம் அண்ட் ஈவ் அப்படின்னு. ஓகே செல்வங்களே, இவ்வளவு பேருக்கு ஒரே அப்பா அம்மாவா? ஆம் செல்வங்களே. செல்வங்களே, இந்த மரத்தை பாருங்கள். இதில் எத்தனை இலைகள் இருக்கிறது பார்க்க முடிகிறதா? எத்தனை ஆயிரம் இலைகள் இருக்கிறது. இத்தனை இலைகளையும் பெற்றது ஒரே ஒரு மரம். ஒரே மரத்தில் தான் இத்தனை கிளைகளும் இத்தனை இலைகளும் இருக்கிறது அல்லவா? இதே போல தான் ஒரே மரத்தில் வந்த இலைகளைப் போல் ஒரே பெற்றோருக்கு பெற்ற உருவான குழந்தைகள் அத்தனை கோடி ஜனங்கள். ஓகே, அப்படி என்றால் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டு இருக்கிறோம் அனைத்தையும், வானம் பூமி யாவையும் படைத்த அப்படின்னு எல்லாம் பாட்டுக்குது. அந்த பாட்டெல்லாம் ஞாபகம் வருது. இவங்க இத்தனையாக படித்தது யார்? வானம் பூமி, பூமியில் இருக்கிற அத்தனை உயிரினங்களும், வானத்திலே இருக்கும் அத்தனை உயிரினங்களும், பறவைகள், கடலிலே இருக்கும் அத்தனை உயிரினங்களும், மீன் வகைகள், வானத்திலே பறக்கும் அத்தனை விமானங்களும், அதுக்கு மேலே இருக்கிற அத்தனை கிரகங்களையும், உலகத்தில் இருக்கிற அத்தனை மெட்டீரியல்களையும், இவ்வளோ எல்லாத்தையும் படைத்தது யாரான்னு பார்த்தா கடவுள். கடவுள் என்னும் முதலாளி. தாத்தா எம்ஜிஆர் பாட்டு பாருங்க. நான் முதலாளி எப்படின்னாக்கா, நான் முதல் ஆள் கடவுள், அவரை பற்றி சொல்கிறேன். அனைத்தையும் படைத்தவர், ஆகாயத்தில் இருக்கிற அனைத்தையும், நட்சத்திரங்களையும், சூரியன்களையும் இல்லை, சூரியன்
நான் அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய சகோதரர்கள் சொல்கிறாலும், சூரியன் கூட ஒரு நட்சத்திரம் தான். நமக்கு அருகில் இருப்பதால் அது அதிக வெளிச்சத்தை காண்கிறோம், தருகிறது. அதுவும் அத்தனை கோடி நட்சத்திரங்களில் சூரியனும் ஒன்று தான் என்று சொல்கிறார்கள். ஓகே, அந்த சூரியனும் நிலாவும் மற்ற படைப்புகள் அனைத்தையும் படைத்தது எத்தனை பேர் யாராக இருக்குன்னு பார்த்தா ஒரே மனுஷன் நம்ம அப்பா கடவுள். அனைத்தையும் படைத்த ஒரு கடவுள், அனைத்து மக்களையும் பெற்றது ஆதாம் ஏவாள், ஒரே ஒரு குடும்பம் அப்படின்னெல்லாம் இருக்குதாளான்ட்டு நான் யோசிச்சுருக்கிறேன். நீ சொல்கிறது கரெக்ட் தான் தாத்தா. சரி தாத்தா, வேறு யாராவது சொல்லுங்க தாத்தா.